ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஆர்ஆர் பட்ஸ் விலாக்ஸ். இன்னைக்கு என்ன எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் என்னோட லைஃப்ல நடந்துச்சு. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த பதிவு போட போறேன். நீங்க பாருங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எதற்கான பதிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூகுள் பே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ல இருந்து காசு எடுத்து கொடுக்குற விஷயம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாம் எங்க போனாலும் சரி, ஒரு மளிகை கடை, ஒரு டீ கடையாகட்டும், இல்லை காய்கறி கடையாகட்டும், எந்த கடைக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா கூகுள் பே அப்படின்றத பே பண்ற மாதிரி எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ எத்தனை பேர் இதுல ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ காசு கொடுத்து பொருள் வாங்குறதுன்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்களா, எல்லாமே ஜிபே எங்க போனாலும் சரி, ஒரு டீ கடை போனாலும் சரி, எல்லா பக்கமே ஒரு ஜிபேன்னு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜிபே பண்றவங்களோட கவனத்துக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ எனக்கு நடந்த விஷயம், அதனாலதான் உங்க கூட எல்லாத்துக்கூட ஷேர் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். போயிட்டு அங்க போய் என்னோட குழந்தைகளுக்காக ஒரு காய்கறிகள் வாங்கலாம்னு சொல்லி வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். ஸோ அங்க காய்கறிகள் வாங்கிட்டு அவங்க ஆப்பிள் இல்லை, திராட்சை வாங்கினுங்க. ஸோ திராட்சை வாங்கிட்டு அவங்க கூட எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டதுக்கு ஓகே 35 rupees அப்படி சொன்னாங்க. சரி ஓகே 35 நான் ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வாங்கி குழந்தைய கையில் கொடுத்துட்டு நான் ஜிபே பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் ஒரு அம்மா காசு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு என் பர்ஸில் பார்த்தா காசு இல்லை. சரி ஓகே, வெறும் 10 rupees மட்டும்தான் அதில் வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து நான் அவங்க கையில் கொடுத்தேன். ஸோ அவங்களும் அதை வாங்கிட்டு கூட இருந்தால் சேர்த்தி கொடுங்கம்மா கொஞ்சம் அப்படின்னாங்க. இல்லைம்மா என்கிட்ட இவ்வளோதான் இருந்துச்சு, நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, பர்ஸில் நான் இவ்வளோதான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 rupees நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? சரி, அப்போ கொடுத்ததுக்கப்புறம் நான் ஜிபே பண்ண போகலான்னு நினைக்கும் போது அவங்க மறுபடியும் இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி கோவிலுக்கு கொடுக்க போகிறோம், நீங்கள் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ நான் அவங்ககிட்டயே பேசிட்டு சரி ஓகே ஜிபே பண்ணலான்னு சொல்லி டக்குன்னு எடுத்து ஜிபே பண்ணும்போது என்னோட நான் யூஸ் பண்ற ஃபோன் இருக்கு இல்லைங்களா, ஃபோன்ல அந்த நெட்டு கொஞ்சம் விட்டு ஸ்லோவா விட்டு வர மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த டைம் நான் கரெக்டா அமௌண்ட் கிளிக் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் கிளிக் பண்ணும்போது 35 rupees ஆக்சுவலா அமௌண்ட்டு. நான் அதை கிளிக் பண்றதுக்கு பதிலாக எனக்கு அந்த ஃபோன் சுத்திட்டே இருந்துச்சுங்களா. அந்த சுத்திட்டே இருக்கிற அந்த ஒரு இதுல என்ன ஆகி போச்சுன்னா, இங்க இந்த அம்மா ஒரு பக்கம் எனக்கு காசு கொடுன்னு பக்கத்துலயே நிக்கிறாங்க. அவங்க குடுமான்னு சொல்லிட்டே நிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ இங்க ஜிபே பண்ணணுமே சொல்லி அது ஒரு பக்கம். ஸோ அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது கிளிக் பண்ணும்போது தவறுதலா நான் என்ன பண்ணிட்டேன், சின்ன ஒரு கவனக்குறைவுனால என்ன பண்ணிட்டேன்னா, அமௌண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா நான் டக்குன்னு அது அந்த ஸ்லோ ஆகுது, வெளியில் போகுது, அதாவது ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம போன்ல பேட்டர்ன் போட்டு வைப்போம் இல்லையா, பேட்டர்ன், அந்த பேட்டர்னுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்து வைப்போம், இல்ல ஃபேஸ் கொடுத்து வைப்போம். நான் நம்பர் கொடுத்து தான் வச்சிருந்தேன். ஸோ அந்த பேட்டர்ன் அது ஓப்பன் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அமௌண்ட் கொடுக்குற இடத்துல அந்த பேட்டர்னோட நம்பரை கிளிக் பண்ணி நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு செகண்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அந்த 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 பேட்டர்ன் போட்ட அந்த வேல்யூ அமௌண்ட்டா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த நிமிஷம் உடனே ஒரு செகண்ட் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் நம்ம போட்டுப்போம் இல்லையா, ஒவ்வொரு நம்பர் மாதிரி, அந்த மாதிரி நான் போட்டு வச்சிருந்தேன். அந்த நம்பரோட அந்த அமௌண்ட் ஒரு 1700 சொச்சம் அவங்களுக்கு அப்படியே வெறும் 35 ரூபாய்க்கு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த அமௌண்ட் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் அவங்க கிட்ட அண்ணா நான் அந்த மாதிரி டக்குன்னு அமௌண்ட் எச்சா அனுப்பிட்டேன் உங்களுக்கு, ஸோ நீங்க எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, என்கிட்ட இப்ப அமௌண்ட் எல்லாம் இல்லம்மா, நான் இன்னைக்கு அனுப்ப முடியாது, நான் நாளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை. சரி ஓகே என்ன பண்றது, அது ரெகுலரா, அதாவது நான் அந்த வழியா போயிட்டு வர வழிதான். ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. சரி ஓகேண்ணா, அப்ப ஏன்னா என்கிட்ட இப்ப இல்லை, நான் ஈவினிங் எடுத்து தான் எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டாரு. சரி நான் நாளைக்கு தாம்மா கொடுப்பேன் அப்படின்ட்டாரு. சரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு பக்கம். சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு மறக்காம கொடுத்துருங்க, இல்லை நாளைக்கு நானே வாங்கிக்கிறேன் காலையில. அவர் என்ன ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் கேஷா கொடுத்துறமா, காலையில நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகேண்ணா அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். ஸோ அந்த அமௌண்ட் நான் அடுத்த நாள் தான் போய் நான் வாங்க முடிஞ்சது என்னால. சரிங்களா? ஸோ எதுக்கு நான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய கூகுள் பே ஆனனால எல்லாருமே ஜிபே பண்றாங்காட்டிக்கு தயவு செஞ்சு மக்களே, எங்க போய் நீங்க ஜிபே பண்ணாலும் அதை கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் எச்சரிக்கையா, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட நீங்க அமௌண்ட் கொடுங்க. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் அந்த கொஞ்சம் கவனக்குறைவு ஆயிடுச்சு அப்படின்னா அங்க அமௌண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம
கொடுத்துறோம் நமக்கே தெரியாம அந்த ஒரு தப்பு. ஸோ என்னோட இதுல வந்து எனக்கு நடந்த விஷயம் இது. ஸோ நீங்க எல்லாருமே வந்து ஜிபே பண்ணும்போது தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா பார்த்து கவனமா ஒரு கான்சன்ட்ரேஷனோட வந்து நீங்க ஜிபே வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்காக யூஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன கவனத்துல கூட நம்ம டக்குன்னு மாத்தி போட்டோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் தான் போகும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நம்ம வாங்குறதுக்கு அவங்க கிட்ட நம்ம வந்து போகணும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இதுல ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஓகேங்களா? இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும், எனக்கு நடந்த விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி உங்க யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல எங்களோட சொல்லுங்க. ஓகேவா? என்னோட சேனல் வந்து ஆர்ஆர் பேர்ட்ஸ் விலாக்ஸ் பிடிச்சிருந்தா போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை வந்து உங்ககிட்ட எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணணும். இதுல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு சின்ன கவனக்குறைவுனால தான். ஸோ இது இந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து நம்ம பண்ணக்கூடாது. எல்லாருமே மிக கவனமா ஜிபே பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனோட கவனமா வந்து நீங்க வந்து அமௌண்ட் கொடுங்க. ஓகேங்களா? அதுக்காக உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாரும் போய் என்னோட வீடியோஸ் பாருங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.